ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேரமில் தான் ரொம்ப நாளாக வீடியோவே போடுறதில்ல. ரொம்ப நாளில் மாதம் கணக்காக வீடியோவே போடுறதில்ல, 2 மாதமாக. இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ தான் ஃபோன் வந்து ரெடி ஆகிருக்கேன், அதனால தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சுன்னு சொல்ல முடியாது, நான் ஏற்கனவே நிறையா 100க்கு மேலே மேட்ச் விளாண்டுட்டேன், நல்லா பழகிட்டேன். இப்போ வந்து ஒருத்தர் ஆப்போசிட் டீமை வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க கூட விளாண்டுருக்கேன். பாருங்கள், ரொம்ப நாள் இது பண்ணாததுனால இப்போ ரொம்ப இதாகுது. இப்போ வந்து நான் ஆடிட்டுருக்கேன். இது வந்து சரியான காமெடியாக இருக்குங்க. இப்போ வந்து எனக்கு தான் சரியான அசிங்கமாகும். ஆனாலும் மேட்ச் எப்படி நான் ஜெயிச்சிருவேன். அது லாஸ்ட்டாக இருந்து பாருங்கள், அப்போ தான் புரியும். பாருங்கள், இது உழுகலை. சில டைம்லாம் எனக்கு நிறைய டைம் லக்கிலலாம் விழுந்துடும். இப்போ வந்து லக்கிலையும் விழுக மாட்டேங்குது. ஆனால் இவன் கரெக்டாக ஆடுறான், ஆனால் என்கிட்ட தோத்துட்டான். லாஸ்ட்டாக ஃபவுல் போட்டுட்டான். இவன் நல்லா தாங்க ஆடிட்டுருக்கான், என்னால் தான் ஆடவே முடியல ஒழுங்கா. இப்போ வந்து நான் இந்த இது வந்து முடிக்க போகிறேன்னு நினச்சி அடித்தேன். ஈஸி ஷாட்டுன்னு நினச்சா சிரிச்சிட்டேன். அப்புறம் அவன் கடுப்பாயிட்டு எல்லா கைனையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னடா முடிச்சிருவான் போல பாருங்கள், எகத்தாளம் பண்ணிகிட்ருக்கான். ஏதோ எமோஜி போட்டிருக்கான். சரி, நானும் எப்படி தோற்றுருவேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். 20,000 மேட்ச் வேறு, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். எப்பயுமே இந்த மேட்ச் தான் போடுவேன். இப்போல்லாம் காசு வந்து நான் பெரிய மேட்ச் போட்டு தோற்றுறேன். இப்போயும் முடிக்க முடியலைங்க. அவனுக்கு ஒன்று போட்டு கொடுத்துட்டேன். இப்போ அவன் அசால்ட்டாக முடிச்சிருவான்னு நினச்சேங்க. அதே மாதிரி முடிச்சிட்டான்னு நினச்சா ஃபவுலை போட்டுட்டான். நல்ல வேலை ஃபவுலு போட்டான். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஈஸியாலாம் தோக்க மாட்டேன். இப்போ பாருங்கள், அசால்ட்டாக முடிச்சு விட்ருவேன். அவ்வளோதான் கைஸ், ஈஸியாக முடிச்சு விட்டாச்சு. இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நிறையா வந்துடும்.